நான் சைலண்ட் ஆயிடுறேன், நீ பேசி உனக்கு மழையை வர வச்சிருப்பாப்போம். நான் பேசுறதுதானே உனக்கு வீண் பேச்சா இருக்கு. இப்ப நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நீ பேசி மழையை வர வச்சிரு. இத்தனை காலம் நீ பெற்ற ஆசீர்வாதத்தின் மழை என்பது உன் சத்தம் கேட்டு வந்தது நினைச்சியா? இல்ல, பரத்திலிருந்து நான் பேசினதுனால உனக்கு கிடைத்தது. இப்போ உனக்கு என் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வீண் பேச்சா இருக்குதா? நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நீ பேசு. ஆண்டவர் இப்படி 1 by 1 அடிக்கும் போது, யோபு 40வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பேன்? என் கையினால் என் வாயை கொள்ளுகிறேன். இவ்வளவு நேரம் பேசி 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 இருந்த கர்த்தர் 4-5 கேள்வியை கேட்டது யோபு இருக்கார். ஆண்டவரே, அடுத்த வார்த்தையில சொல்றாரு, நான் 2-3 தடவை பேசியிருப்பேன் ஆண்டவரே, இனி நான் உத்தரம் கொடாமலும். ஆண்டவர், நான் பேசணும்னு பேசல, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற 4 பேரை பார்க்கறான். சிலர் பாருங்க, நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஆண்டவரே, நான் 2 தரம் பேசிட்டேன். ஆமென். இனி 42:3 சொல்றாரு, அறிவில்லாம ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? அடுத்த வார்த்தை, ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் நான் அறியா. இதை மறக்கவே கூடாது. கர்த்தர் என்ன சொன்னார்? எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதுதான் வார்த்தை. நீ அறியாதது, எனக்கு தெரியாதது அப்படி சொல்லிட்டு, ஆமென், நான் என் கையினாலே வாயை புத்திறேன். அதாவது நமக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேசிடுவோம். பேசினதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் நமக்கு அறிவு இருக்குல்ல, நமக்கு அறிவு கிறுக்குன்னு. இல்லை, நிறைய பேசிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? ஞானி எல்லாத்துக்கும் வாயை திறக்க மாட்டாங்க. மூடன் அலப்பிட்டே இருப்பான். சிலர் வாயை பார்த்துருக்கீங்களா? மழை டைம்ல கார்ல அந்த வைப்பர் அடிக்கும் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பேசுவோம் தெரியுமா? அப்படி பேசிட்டு தான் ஆளு மாட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஃபீல் வெல்த் நஷ்டமானது குறித்தல்ல இப்ப வருத்தப்படுறது, ஹெல்த் நஷ்டமானது குறித்தல்ல வருத்தப்படுறது. நான் இப்படி பேசிட்டேன். ஆண்டவர் இதே கேள்வி யோபு கிட்ட மட்டும் இல்ல, இந்த கேள்வி யோபு கிட்ட மட்டுமல்ல. யோபு 40:2 கர்த்தர் சொல்லுகிறார், சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் குற்றம் பிடிக்கிறது தெரியுமா? அவர் எனக்கு இப்படி செய்தது என்ன? ஆண்டவர் கண் இல்லையா? ஆண்டவர் ஒருத்தர் இருந்தா இப்படி செஞ்சிருக்கணும்ல. இப்படி ஒருத்தர் குற்றம் பிடிக்கிறான் தெரியுமா? அவன் இதுக்கெல்லாம் முதல்ல ஆன்சர் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் அவன் கேட்கறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுங்கிறார். ஆமென். அதாவது அறிவு இருக்குன்னு நினைச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்திய தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் மறக்க கூடாது. அப்ப இதை மறந்து நம்மளை ஞானிகளை காட்டுனா நம்மளை வெட்கப்படுத்த வேற 4 பைத்தியத்தை கொண்டு வருவார். ஆமென். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிப்புகளை நடத்துறவர் பேதுரு. அதை எங்கேயும் பெருமை பாராட்டல. எப்படி பெருமை பாராட்ட முடியும்? பேதுரு ரட்சிப்புகளை நடத்துறது ஒரு சேவல். எப்படி சொன்னா திருப்பியும் கூவும். எதுக்கு வம்பு? ஞானிகளை வெட்கப்படுத்த. பெரிய தீர்க்கதரிசியை அறியப்பட்டவன் பிழையாம். ஆனா பிழையாமுக்கு கண்ணை திறக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துறது கழுத. ஓவரா ஏதாவது காட்டின ஆண்டவர் எதை கொண்டு நம்மளை திருத்துவாருன்னு நமக்கு தெரியாது. ஆமென். அதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அறிவு இருக்குன்னு சொல்லி உங்க அறிவை வச்சு உலக காரியங்களை ஆராயுங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கும் அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம பாடுவோமே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஆமென். அது கிரகிக்க முடியாது. அதனாலதான் இது எப்படி ஆகும்?
மரியாள் தன்னுடைய அறிவை வைத்து சொல்ல, நான் புருஷனை அறிவு நிறைய சொல்லும், தேவனால் கூடாத காரியம் அப்படின்னதும் மரியாள் சரண்டர் ஆயிட்டாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மோசே தன்னுடைய அறிவை வைத்து சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு வாயனா இருக்கிறேனே, நானும் வாயோடு இருப்பேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே நான் வயசாயிட்டு சாராளுடைய கற்பு செத்தது நிச்சயமாக அப்படின்ட்டார். அவ்வளவுதான். நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் பேச்சா பார்க்காதீங்க. உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர். அப்போ இந்த 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 அவிசுவாசம் நம்மை விட்டு போகணும்னா, கடந்த நாளில் ஆவியானவர் இதைதான் பேசினார். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11, 12, 13, 14 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார், யார் மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. மேலும் கிராமத்துக்கு போன 2 சீஷர்களுக்கு கர்த்தர் மறுரூபமாய் தரிசனமானார். அது அந்த எம்மாவூர் சீஷர். அவர்களும் போய் அதை என்ன செய்தார்கள்? 13வது வசனத்துல அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில், வாசிங்க நீ, அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை இயேசு தரிசனமாகி முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? பயப்படாதே, சமாதானம் எல்லாம் சொல்றாரு, அது இருக்கட்டும். ஆனா அடுத்த ஒரு முக்கியமான காரியம் செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இப்படிதான் ஜெபிக்க வைத்தார். என ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர் அல்லவா? ஆண்டவரை, என்னுடைய அவிசுவாசத்தை நீர் கடிந்து கொள்வீராக. அவர் பிசாசை மட்டும் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறவர். 3 வருஷமா சீஷர்களுடைய அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொண்டுட்டே இருந்தார். இதைதான் ஆவியானவர் காண்பித்து தந்தார். அப்போ நீதிமொழிகள் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்ப இந்த வார்த்தை, ஆண்டவரே நான் இன்னும் நம்பாம இருக்கிறேன்னா என்னை கடிந்து கொள்வீராக. யோபுவை கடிந்து கொண்டார் அல்லவா? கடிந்து கொண்டாரே. கடிந்து கொண்டதுனால தானே அவன் நம்பினான். அவன் அடுத்து என்ன அறிக்கை செய்தான்? முதல்ல என்ன சொன்னான்? அவர் எனக்கு உத்தரவு அருளினால் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னவன் இப்ப சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் 2 மடங்கா கொடுத்தார். இது எப்படி ஆச்சு? இதான் புத்தி கேட்டாதது. புத்தி கேட்டாதது. விசுவாசி அவன் என்றும் பதறான். அவிசுவாசம் வருதா? ஒரு தகப்பன் மகனை அழைத்து கொண்டு போகும்போது இயேசுவின் இடத்துல அந்த மகனுக்கு ஒரு விடுதலைக்காக கேட்கிறான். இயேசு சொல்றார், விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்வீராக. ஆமென். கடல்ல மூழ்கிறவனுக்கு ஆறுதலின் வார்த்தை இல்லங்க சொல்லணும். கர்த்தர் சொன்ன ஊமையில கூட ஒருத்தர் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிற வழியில கள்ளர் கையில் அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கும் போது அவன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனதே தப்பு. ஆமாம். ஆனா அந்த இடத்துல அதை பார்க்காம அவனுக்கு மேல மனதுருகி அவனை சேர்த்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு, இங்க என்னடானா ஒருத்தன் இயேசுவை நம்பி கடல்ல இறங்குறான். படகுல இருக்கும்போது ஆவேசம் என்று கத்துனான். படகுல இருக்கும்போது ஆவேசம் என்ன அர்த்தம்? பேய்ங்கிறான். எப்போ இருக்கும்போது நம்ம சேஃபா இருக்கும் போதெல்லாம் நம்ப மாட்டோம். அதனால ஆண்டவர் கொஞ்சம் இறக்கி விடுவார். அடுத்து சொல்றான், நீரே ஆனால் என்னை கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். உனக்கு இன்னும் டவுட் தெரியலையா? வா. இப்ப 4 ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கதும் பஸ்ஸுக்குன்னு உள்ள போட்டார். இப்ப கத்து ஆவேசம்னு. இப்ப சொல்லு நீரே ஆனால் இல்ல. இப்ப சொல்ற, ஆண்டவரே. அப்போ போட வேண்டிய இடத்துல போட்டா கரெக்டா? ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தை வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? நமக்கு காத்து போட்ல மட்டும் அடிக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்மை தேவன் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அவன் கையை பிடித்து, கையை விட்டுட்டு இல்ல, கையை பிடித்து அற்ப விசுவாசி என்றார். நம்ம மக்கள்லாம் கையை பிடிக்க மாட்டாங்க, அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டு மண்ணையும் போட்டுட்டு அவர் கையை பிடித்து, எதுக்கு தெரியுமா?
அவர் ஒருவனை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அவன் நிச்சயமாய் அவரால் தூக்கி எடுக்கப்படுவான் என்று அர்த்தம். அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவரே என்னால நம்ப முடியலையா, சரண்டர் ஆயிருங்க, அப்பா என்னை கடிந்து கொள்ளுவீராக. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்ல விரும்புறீங்க, என் அவிசுவாசத்தை கடிந்து கொள்வீராக, என்னால நம்ப முடியாத நிலையை கடிந்து கொள்வீராக. இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஏன் நம்ப முடியல? முதலாவது சொன்னேன், அவருடைய வார்த்தையை வெறும் வார்த்தையை பார்க்கறதுனால. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நம்முடைய அறிவுக்குட்படுத்தி பார்க்கறதுனால நம்ப முடியல. இரண்டாவது ஒரு காரியம், ஏன் நம்ப முடியல? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்ததுன்னா ஜேக்கப்ஸ் ஹார்ட் ஃபெயிண்டட், தளர்ந்துட்டான். இன்னும் சொல்லணும், அட்டாக்கே வந்துட்டு. ஆனாலும் அவன் அவர்களை நம்பவில்லை. ஏன் நம்பல தெரியுமா? அநேக நாள் துக்கம். ஏங்க, இயேசு மரித்து 3வது நாள்ல உயிர் தெழுந்தார். 3 நாள் துக்கம் நீண்ட போதே சீஷர்களால அவரை நம்ப முடியல. லாசரு மரித்து 4வது நாள் வந்துட்டார். 4 நாள் துக்கம் நீண்ட போதே மார்த்தாள் மரியாளால நம்ப முடியல. யாக்கோபின் துக்கம் 3 நாளோ 4 நாளோ கிடையாது, 22 வருடம். ஆதியாகமம் 37ல இவர்கள் அந்த யோசேப்பின் வஸ்திரத்தை ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தில் தோய்த்து கொண்டு வந்து யாக்கோபினிடத்தில் காட்டின போது 33ல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோப் அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு வீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அழுது கொண்டிருந்தான். இடம் கொடுக்கல. துக்கம் என்ன செய்து தெரியுமா? ஆறுதலுக்கு இடம் கொடுக்கல. அநேக துக்கம். அதனாலதான் விதைக்கிற உவமை சொல்லும் போது கவலைகளையும் சொல்லுவார். ஆறுதலுக்கு இடம் கொடுக்கல. இப்படி 1 நாள் 2 நாள் இல்லை, அநேக நாள். இப்போ அவனுக்கு வார்த்தை வருது, அவனால் நம்ப முடியல. அந்த இடத்துல யோசேப்பு 3 காரியத்தை செய்கிறான். ஒன்று என்ன தெரியுமா? நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, என்ன யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுங்க. 2 என்ன தெரியுமா? நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, என்ன அவன் எகிப்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். 3 என்ன தெரியுமா? ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக அழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். 3வது அடையாளங்கள். நேற்று இரவில் இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த போது, இப்போ நல்ல கவனிங்க, எதுக்கு 10 கழுதை மேல இந்த தானியம் இதெல்லாம் எதுக்கு 10 கழுதைக்கு மேல ஏன் அனுப்புறான்? 12ன்னா அடிச்சிருப்போம். இஸ்ரவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12. நம்ம எங்கோடியாவது எப்படியாவது லிங்க் பண்ணி எதுக்கு 10 கழுதை தெரியுமா? நல்ல கவனிங்க, 10ஓ 15ஓ யோசேப்புக்கு தெரியும். யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து இப்போ யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு வரணும். யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடம் வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு ஆகாரம் யாக்கோபுக்கு தேவைப்படுமோ அவ்வளவுக்கு வேண்டிய அவனுக்கு யாக்கோபுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதாவது யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு அந்த வழியில எந்த இடத்திலும் தளராதபடி, பாதியில நின்று விடாதபடிக்கு யோசேப்பினிடத்தில் வரும் வரைக்கும் யாக்கோபுக்கு எவ்வளவு ஆகாரம் தேவை, எவ்வளவு நன்மை தேவையோ அதை எல்லாம் யோசேப்பு கொடுத்து
அனுப்பினார். இந்த நாளிலே அநேக நாட்களை துக்கத்தில் இருந்தும் ஆமென் வார்த்தைகள் வந்து நம்ப முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்ல சொன்ன 3 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். 1, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். 2, அவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராய் இருக்கிறார். 3, நீங்கள் நாளை அவர் சமூகத்திலே போய் சேரும் வரைக்கும் உங்கள் பாதையில என்னென்ன நன்மை தேவையோ, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அப்படியே தன் தகப்பனுக்கு இங்கிருந்து பெர்சபாவிலிருந்து எகிப்து வரைக்கும் போக எவ்வளவு தூரம்னு யாக்கோபுக்கு தெரிகிறதை விட இங்கிருந்து போன யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பு முந்தி பயணித்தவனே. அதுபோலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திரைக்குள்ளே நமக்கு முன்னோடினவர் பிரவேசித்திருக்கிறார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்ட அவருக்கு தெரியும் நமக்கு இன்னும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு, எவ்வளவு தூரம் நம்ம பயணிக்க. பாதியில விட மாட்டார். ஆமென். ஆண்டவரே வயசாகுது ஆண்டவரே. ஆமென். இல்ல இல்ல. ஆமென். காலம் என்ன காலம் தெரியுமா? பஞ்சகாலம். பஞ்சகாலம். யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து இந்த யாக்கோபு நாளைக்கு எங்க வர போறான்? யோசேப்பு. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு யாக்கோபுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் யோசேப்பு கொடுத்து அனுப்புவான் என்றால் உங்களுக்கு இன்னது தேவை என உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என கேட்கிற சபையே, இந்த சத்தத்தை காது கொடுத்து கேள். நீ அவர் சமூகத்தில் போய் சேரு மட்டும் உன் வாழ்விற்கு என்ன தேவையோ அதை எல்லாம் பரத்திலிருந்து நம்புறவங்க மட்டும் எப்படி உங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ யோசேப்பு அன்று வாகனம் அனுப்பினது போல நம்மை அழைத்து போக அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். யோசேப்பு அன்று தானியம் இந்த பொக்கிஷங்கள்லாம் கொடுத்து விட்டது போல ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். சிலருக்கு ஆன் த வேல 6 சாக்கு ஓபன் பண்ணிட்டோம், இன்னும் 4 சாக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஓபன் பண்ணது 6. ஐயோ, அடுத்த ஸ்டெப்ல 7வது ஓபன் ஆகும். அனுப்புறது யோசேப்பு அல்லவா? நமக்கு தெரியாதுங்க. போன வருஷம் ஐயோ இந்த வருஷத்தை நான் எப்படி கடப்பேன்னு நினைச்சுதானே பார்த்தோம். 10 தாண்டி 11 வந்து சிரிச்சிட்டு இருக்கிறோம்ல. அவன் பாதியில ஒரு யோசேப்புக்கு தெரியுது, எங்க அப்பா இங்க வர்றதுக்கு அவருக்கு 10 சாக்கு தானியம் தேவைப்படுது. ஒரு யோசேப்புக்கு தெரியும் போது ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அமர்வதோ நான் அப்பா அப்பா நம்புறேன்பா. ஹல்லேலூயா. எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி 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 இதை சமாளிக்க போறேன். ஆமென். இதுவரை கொண்டு வந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். போதும், பாடிட்டே இருக்கலாம். ஆமென். நேற்று இரவில் இந்த வார்த்தை ஆவியானவர் செய்தியெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இதை காட்டித்தாரார். பாருடாத யோசேப்பு யாக்கோபை பெயர்சபாவில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆராதித்து கொண்டிருந்தான், பலி செலுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை இருப்பது பஞ்ச காலம் தான். ஆனாலும் அதை விட்டுட்டு வந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல. நாளைக்கு அந்த யோசேப்பின் இடத்துல நம் இயேசுவின் இடத்துல நாம் செல்வதற்கு ஆமென் நமக்கு என்ன தேவையோ ஹல்லேலூயா சொல்லிட்டு சகோதரர்களுக்குன்னு தனியா கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இது அப்பாக்குன்னு கொடுத்துட்டு சொல்லிட்டு 24ல சொல்றாரு, மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். ஏன்னா அதாவது சகோதரர்களுக்குள்ள பங்குல சண்டை வராது, ஆனா அப்பா பங்குல சண்டை வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சுத்தி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் வீட்டில் சிக்கன் வைங்களேன்,
சகோதரர்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சகோதரர்கள் பிளேட்ல இருக்க சிக்கன் தீந்துட்டு, ஆனா அம்மா பிளேட்ல சிக்கன் இருக்கு. எல்லா கண்ணும் எங்க போகும் தெரியுமா? சகோதரர்களுக்கு ஏற்கனவே சாக்கு கொடுக்கும்போது சண்டை பண்ணாதீங்கன்னு சொல்லல. ஏன்னா இது அப்பாக்க பங்கு. அப்பாக்க பங்குனாலே கண்டிப்பா என்ன வரும்? சண்டை வரும். அழகா சொல்லி கொடுக்கிறார். நான் இது சொன்னதுனால டச் பண்ணேன். ஆனா இது எதுக்கு தெரியுமா இந்த வார்த்தை? இது அப்பாக்குரியது. இந்த 10 சாக்குல ஒரு சாக்கு கூட அவருக்கு மிஸ் ஆகக்கூடாது. அவருக்கு மிஸ் ஆயிட்டுன்னா எகிப்துக்கு முந்தின ஸ்ட்ரீட்ல யாக்கோபு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவார். தேசத்தின் கானான் தேசத்தின் நன்மையை புசிக்கிறது வரைக்கும் மன்னா கொடுக்கப்பட்டது. எப்பொழுது தேசத்துல கால் வைத்து நன்மையை புசித்தார்களோ மன்னா நிறுத்தப்பட்டது. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளவு காலம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ண வேண்டும் என்று. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே மரண போராட்டத்தை சந்தித்தவர்கள் உண்டு, டெலிவரி டைம் போராட்டத்தை சந்தித்தவர்கள் உண்டு, சின்ன வயசுல சந்தித்தவர்கள் உண்டு. அங்க எங்கேயும் ஓட்ட முடியாம இவ்வளவு தொடர காரணம் என்ன? பரத்திலிருந்து அவரிடத்தில் போய் சேர்வதற்கான நன்மைகள் நமக்கு அனுப்பப்பட்டு கொண்டு இருந்ததுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இந்த 3 விஷயத்தை, துக்கம் அதிகரிக்குதா? இந்த 3 விஷயத்தை மனசுல வச்சிருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவராக இருக்கிறார். அங்க போய் நான் நிக்கிறது வர எனக்கு இங்க வாழ என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும். வயசாச்சுன்னு சொல்லி முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறவர் அல்ல என் ஆண்டவர். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், இனிமேலும் உன்னை தப்புவிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஆமென். இந்த 3 விஷயத்தை மனசுல வச்சிருங்க. என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2வது சொல்லுங்க, சொல்லுங்க. இனி வார்த்தைய யாரும் வீண் பேச்சா பார்க்க கூடாது. சும்மா டைம் பாஸுக்கு சர்ச்சுக்கு வரேன்னு யாரும் இங்க வரக்கூடாது. என் அப்பா பேசுறத நான் கேட்க வந்திருக்கிறேன், என் அப்பா கூட பேச வந்திருக்கிறேன். இந்த உணர்வோடு தான் இங்க ஆராதிக்க வரவங்க வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ சர்ச்சில் நம்ம மெம்பர் ஆயிட்டோம் அதனால. இது அதுக்குள்ள இடம் கிடையாது. இது அவருக்குரிய இடம். இங்க அவர் மட்டும்தான் ஹீரோ. இங்க அவர் மட்டும்தான் உயர்ந்திருப்பா. இங்க அவர் நினைக்கிறது தான் நடக்கும். இங்க அவர் வைக்கிறது தான் சட்டம். இது அவர்களுக்கு வீண் பேச்சா போச்சு. நோ நோ. ஆமென். ஆவியானவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. நம்ம யார் இந்த பகல்ல உண்மையா மனசை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் என் கூட தான் பேசினார். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. இது வீண் வார்த்தை கிடையாது ஆண்டவரே. இது வீண் பேச்சல். இதுல ஜீவன் இருக்குப்பா, இதுல வல்லமை இருக்குப்பா. இது என் அறிவுக்கு எட்டாதது ஆண்டவரே. பூமியில உங்களுக்கான நன்மையும் கிருபையும் முடிந்து விட்டது. இனி இல்லை என்கிற ஒரு நிலை வருதுன்னா புரிந்து கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப் நீங்க மகிமையில இருப்பீங்க. அது வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் ஹalleluya. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. ஒரு விஷயம் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து ஆண்டவரே உங்களுக்கு என் விசுவாசம் நல்லா தெரியும். பேதுரு அமிழ்ந்த பேதுருவை கையை பிடிச்சு அவன் அவிசுவாசத்தை கடிந்து அவனை மீண்டும் தூக்கி விட்டது போல என்னை தூக்கி விட்டுருங்க, என்னை தூக்கி விட்டுருங்க, என்னை தூக்கி விட்டுருங்க. என்ன வந்தாலும் நான்
என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே, யார் அகல ஆழ உயரமாய், அகல ஆழ உயரமாய் எவ்வளவு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லு சபையே, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை எப்படி கைவிடுவார், எப்படி கைவிடுவார்? ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இப்ப சபையின் சத்தம் கேட்கட்டும். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு, என் மீட்பர் எனக்கு உண்டு. உயிரோடு இருக்கிறவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர், அவர் எனக்கு உண்டு. அவரிடத்தில் போய் சேர மட்டும் எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அனுதினம் அனுப்புகிறவர், அனுதினம் அனுப்புகிறவர். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. எஸ் எஸ் எஸ், ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நல்லவர். அதனாலதான் யோபு சொல்லுகிற, நான் போகும் வழியை அவர் அறிவார். அன்பு சகோதரா சகோதரி, பஞ்ச காலத்துல எங்கிருந்து இந்த தானியம் வருது? இது யோசேப்பினிடத்திலிருந்து வருது. அதனாலதான் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல் எங்கள் கண்கள் அப்போ உங்களை அப்படி ரெண்டு கையை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க. நீங்க நடத்துங்கப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. கிருபையா உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரை பாட துதிக்க ஆராதிக்க வைத்து எங்கள் நிலை அறிந்து எங்களோடு பேசி மங்கி இருந்த விசுவாசத்தை மீண்டும் தட்டி எழுப்பி கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே ஊட்டி எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். பல நேரத்துல எங்களுக்கு அறியாதத எங்களுக்கு அறிந்தது போல நாங்க பேசி விடுகிறோம். எங்களை மன்னிப்பீரா. நம்முடைய திட்டம் பெரியது. நீர் வார்த்தை மாத்திரம் அனுப்புகிறவர் அல்ல, எங்கள் வாழ்வின் பயணத்துக்கு வேண்டிய நன்மையும் சேர்த்து அனுப்புகிறவர். எஸ் லார்ட், உங்க பாதத்தில் எங்களை அப்படியே வைக்கிறோம், பணிந்து முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக ஆலயத்துக்குள்ள கீழே ஆன்லைன்ல எத்தனை பேர் ஆண்டவர் கண்ணீரோடு உங்க சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிவீர். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நம்பிக்கையை கர்த்தர் உறுதியாய் நிறுத்தி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். யோசேப்பை பார்க்க யாக்கோபு புறப்பட்டார். அவன் வழியில யாக்கோபு சாகல. யோசேப்பை கண்டு கழுத்தை கட்டி பிடித்து ரொம்ப நேரம் அழுதாங்களா ரெண்டு பேரும். இதே போல நாளை மணவாளன் வரும்போது அவர் சமூகத்துல போய் அவரை கட்டி அணைத்து, அது மட்டும் உனக்கு என்னென்ன தேவையோ அதை தந்து நடத்துவார் சகோதரா, அதை தந்து நடத்துவார் சகோதரி. நீ கலங்காதே. இதுவரை உன்னை நடத்தவில்லையா? இதுவரை உன்னை நிறுத்தவில்லையா? இதுவரை உன்னை போஷிக்கவில்லையா? கர்த்தர் உண்டு. ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையில பலப்படுத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.